ஸ்கேன் பண்ணவும் வெளியெல்லாம் போக சொல்லியிருக்கோம். மக்கள் வழியில வந்தது நல்லது. யோசிக்கவே இல்லை. முதல் எத்தனையோ பேர் அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல தான் எத்தனையோ பேர் வைத்தியம் செய்து பிரசவ வைத்தியம் அந்த முதல் அதைக்குரிய மாதிரி எவ்வளவு பேர் அதில் பிறந்திருக்கணும். இப்ப எடுத்து பார்த்தாலும் யாழ்ப்பாணத்துல பிறந்தாங்களோட சாவச்சேரி தென்மராஜில உள்ளாங்க, தென்மராஜில சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் பிறந்திருக்கணும். அதுக்கு முதல் வந்து ஒரு வசதியும் இல்லாமல் இருக்கைகளே அவ்வளவு பேரும் பிறந்திருக்கிறேன் தானே அந்த ஹாஸ்பிட்டல்ல. அப்ப அந்த நேரம் அவ்வளவு டாக்டர்ஸ் நேரம் சின்சியரா வேலை செய்தபடியா தான் அந்த டைம்ல அந்த இது புரிய மாதிரி இருந்திருக்கு. 23 பிள்ளைகள்லாம் நாங்க பதிஞ்சிருக்கு. சாவச்சேரி டிஎஸ் ஆபீஸ்ல வந்து சாவச்சேரியை பொறுத்தவரை இப்ப பிறக்கிற பிள்ளைகள் பிறந்த இடம் யாழ்ப்பாணம். நாங்கள் எல்லாம் சாவச்சேரி சர்டிபிகேட் பார்த்தா சாவச்சேரி இருக்குது. இப்ப பிறக்கிற பிள்ளைகள் சாவச்சேரி இடுக்கி ஊர் வந்து சாவச்சேரி பிறந்த இடம் இலங்கையிலே ஏசி பயப்படுத்த மகப்பேறு யாழ்ப்பாணம். என்ன வேண்டாம், நாங்க ஏஜிஎஸ்ல போயிட்டு வேற சர்டிபிகேட் எடுக்க போய் நாங்க இங்க வர வேண்டியது. எங்களுக்கு அங்க ஏஜிஎஸ் ஆபீஸ் இருக்குது. ஆனா பிள்ளைங்க வேற சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு இப்ப இங்க வர வேண்டி இருக்குது. எங்களோட சர்டிபிகேட் எல்லாம் அங்கேயே இருக்குது. பிள்ளைங்க எடுக்க வர்றதுக்கு இப்ப இங்க வர வேண்டி இருக்குது. அதான் ஒரு கட்டார் அப்படி வழியால வந்தது நல்ல மாடு நல்ல மண்டபடியாத்தான். சில பேர் வந்து அப்படி கடமை நேரத்தை கொண்டு கொடுத்தோம்னா அந்த தனியார் வைத்தியார் டாக்டர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவரை போன பண்ணி கஞ்சிக்கும் அப்படியோட செய்தல் வந்தால் தான் அரசாங்க வைத்தியசாலை வந்து இளைஞருக்கு பயன்பாடு உங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை டாக்டர் பேரு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? இல்ல நாங்கள் தருவோம், அதை நீங்க சொல்லுங்க. இவன் வந்து வெளிப்படையாக சொல்ல வேணும். இவைக்கு தெரியாம போயினமா தெரிஞ்சு போயினமா இது நடந்துட்டு இருக்கு. நான் வந்து ஆதாரமா தருவேன். நான் வரும்போது பேர் எனக்கு வழியா தெரியாது. பேர் பண்ண சொல்றேன். 4 பேஷண்ட் டிக்கெட் வச்சு கொண்டிருக்கிறேன். 5வது நான் எடுக்கிறேன். போய்கிட்டா டாக்டர் சாப்பிட போட்டார். கேட்டது நான் அன்றைக்கும் சொல்றேன். அதே விளக்கத்தை என்ன கேட்டால் 6-7 பேர் சேர்ந்தா பிறகு கோல் பண்ணுங்க வாரணும்னு சொல்லி போட்டு நீ மெடிக்கலுக்கு போயிருக்காரு. சரி, இப்படி நீங்கள் வேலை செய்யறதால தான் இந்த பிரச்சனை. இதே நேரம் உள்ளக பிரச்சனை இது வந்து person in the queue, and when he asked, he said the doctor had gone for lunch. But when some another 5 or 6 people came there, then they telephoned the doctor because he had gone to the private clinic. They telephoned the doctor and called them. Now this was the system that was prevailing in the கோல் பண்ணினோன்னு மோட்டர் பைக்ல கொண்டாந்து கொரோனா டைமுக்கு போட்ட அந்த பாதை எக்ஸ்ட்ரா எடுக்கிற லைனுக்கு அந்த சைட்ல மோட்டர் பைக்ல உள்ள அர்ச்சனா வந்து வெளியில கொண்டு வந்த வழியாத்தான் நாங்கள் இதெல்லாம் கொண்டு வர முடியாது. இல்லைன்னு சொன்னா நாங்கள் எவ்வளவு கம்ப்ளைண்ட் எவ்வளவு சொன்னாலும் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க ஆள் இல்லை. எம்எஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எம்எஸ் எடுக்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் வேற கம்ப்ளைண்ட் பண்றது வெளியில போகல. இப்போ நீங்கள் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு இந்த 23 டாக்டர்ஸும் ஸ்டார்ட் பண்ணீங்க. எத்தனை நாள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எத்தனை நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? எமர்ஜென்சி யூனிட்டை முடக்கலாமா? உங்களுக்கு கடமையாற்ற பொறுப்பு இருக்கா? நாங்க நேரம் கேட்கிறோம். இதுல வந்து பேசாமல் கொரோனா வெளியே போகலாம். உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கா? கேசவராஜாக்கு அந்த பொறுப்பு இருக்கா? நீங்க கொண்டு ஆர்டிஜியில் வச்சிருந்தபடி இவ்வளவு மக்களையும் புறக்கணிச்சு 1 லட்சம் மக்களையும் புறக்கணிச்சு படிக்கிற வந்து இந்த கையை கட்டி கலைக்கிறது வேலை இல்லை. நீங்க ஆன்சர் பண்ணணும். தனியொரு அர்ச்சனாவோட பிரச்சனைன்னு சொன்னா நீங்க அங்க இருந்து கூட கடமை ஆற்றி கொண்டு உங்களோட பிரச்சனை பார்த்துருக்கலாம். நீங்கள் மக்களை புறக்கணிச்சு போட்டு இதே விசிட் பண்றீங்க. யார் அந்த அதிகாரம் இருந்தது? நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க. சேவை செய்ய வந்தது நீங்கள் அதுக்கு சந்திப்பிராம எடுக்கிறீங்க. முடக்கப்படாத தெரியும். இப்ப பிரச்சனை 6 மணிக்கு வாரீங்க, 7 மணிக்கு போறீங்க. என்னண்டா நான் சொல்றத கேளுங்க அஜித். என்னென்றால் இப்படி எல்லாம் தவறுகள்
மக்களால் தாங்க முடியாமல் அது வழியால் உணர்ந்தாச்சு. இப்போ எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை தெரியும். இப்போ நாங்கள் திருப்பி பழச காய்ச்சொண்டுக்கிறது கூட நாங்கள் எதுவும் தீர்வு காண முடியாது. இப்போ எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ நாங்கள் இப்போ 19ஆம் தேதி சரியாக டைம் சொல்ல முடியல, 19, 20 நான் நேர வாரன் ஒரு தலை விஜயத்தை மேற்கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதில் வச்ச கதைச்சு இந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். கடந்த காலத்தில் நடந்ததுக்கு இப்போ வந்திருக்கிறோம். They have been making complaints about the past, but they don't necessarily. Past mistakes have been recognized and accepted. Now they are now going to repeating the past mistakes. So let us see how we can go forward. So he is visiting on 19th or 20th. So let us know. So So we can work closely with this team. Yeah. If any problem, any complaint, they can directly communicate with So me or the RD. So let's say let's say one doctor is working outside during working hours, office hours. Please do complain us. Right? We will, so the RD can take disciplinary action. We can complain to the client's court and get them down and take disciplinary action. Right? And we can assure that MS will be there hospital throughout. So we are also visiting today at 7 a.m. I visited hospital. So you go and ask from the hospital. That's By all. 7 a.m. in the morning I visited hospital. I went to the A&E and I checked whether they are working or not. So actually it's not far away, so we can frequently go there and visit. So we are always traveling here and there, so we can go and see. If you have any problem, let us know. Right? We will make the hospital to a top level infrastructure development. Right? Then your responsibility to take your patients to the hospital. So I have the past statistics. So in 2023, we have transferred only 15% of the patients to teaching hospital. All the 85% we have treated there and sent back home. So out of those 15% also, out of those transferred also, when it comes to the units where we have specialties, the physician and pediatrician, only 5% of the patients are transferred. All 95% we have treated then and there. That kind of service we have done, although we have not published and we have not informed. But if you are working closely with us, we need the community support. Right? If you are always with us, right? If you need anything, so we are doing in a way that we think, but that should not be the proper way. So we have to listen to you all and we should provide what you want. Right? Please let us know. We are always happy to work with you. இப்போ அவர் இந்த மாகாண படிப்பாளர் இந்த பேர் டாக்டர் சமன் பத்திரன்னு சொல்றார். அவரெல்லாம் உங்களுடைய அந்த உங்களை பொருத்தமா இருக்கவங்க. How is 21st morning? 21st. Okay. Sunday. Sunday. No The problem. 20th is the poet. Yes, no problem. No, 21st. So 20th Sunday. 20th poet. No, I will stay. அப்போ காலையில் 9 மணி 9 o'clock in the morning. அதில் சேர்ச்சு போகிறாங்க இருக்கிறீங்களா? அதில் சேர்ச்சு போகிறோம். அப்போ நாங்கள் 21ஆம் தேதி 9 மணிக்கு தொடங்குவோம். 2:30 மணிக்கு 9, 10, 11 சொல்லுவாங்க. ಮತ್ತೆ ಸರ್ ಇನ್ನ ಪದವಿಯನ್ನು ಬರಲಾಯಿಸಿ ಆಗ್ತದೆ ಜಪ್ನಾದು ಕಟ್ಟ ದೇವರಿಂದ ಮೇಲೆ ಅವನು ಜೋಸಿ ಡಾಕ್ಟರ್ ಆಗ್ತದೆ அது இந்த தளத்துல கதைக்கிறீங்களா தானே? அது நாங்கள் வேற ஒரு தளத்துல அதை பற்றி கதைக்க வேணும். அவருக்குரிய கௌரவம் கொடுத்து அவர் அனுப்பணும். 2 மாசமும் 3 மாசம் வந்தாலும் சார்ஜரிக்கு வந்து அது நாங்கள் இந்த தளத்துல கதைக்கிற விஷயமா இல்லை, வேற ஒரு தளத்துல இதுல பட்ட இருக்கிறத இந்த மாதிரி முன்னேற்றலாமன்றதை பற்றி தான் நாங்கள் இந்த தளத்துல. Go forward from now. Yes. They are very much badly affected by the previous incidents and
that lady says there were 28 doctors were there, but outside they all thought 3 or 4 doctors are there. So that much of bad the thing. image because of yeah. ஃபைனலி எங்களுக்கு இப்போ ஏற்கனவே நடந்த குறைபாடுகள் ஒன்றும் இனிமேல் நடக்க முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணாத அளவுக்கு சரியான முறையில் அதான் சேவை நான் மட்டும் சொல்றேன். உங்களோட செய்தி. பொதுமக்களுக்கு வழங்கினா அதுவே பெரிய பிரசாதமாக மகப்பேற்று நிலையம் உடனடியாக இயங்கும். இவன் ரிக்வெஸ்ட் ஆகிட்ட மாதிரி சேர்ந்து செயற்படுறதுக்கு ஓகே நாங்க மட்டும் எல்லாரும் சேர்த்து சொல்றேன். இதுதான் மோசமான நிலைமை இருந்தது. அது இப்போ வெளிக்கொண்டப்பட்டது. அதை சொல்லினோம். இது நாங்களே திருத்தரம்னு சொல்லியது. அவரே சொல்றாரு வந்து இப்படி என்றால் தங்களுக்கு அதை வீங்குவோம். அப்ப இதோட நாங்கள் இதுல இருந்து மாற்ற முடியும் இல்லை சும்மா கதைதான் சொன்னால் வேற விஷயம். அதை அக்செப்ட் பண்ணினோம். இதை போகணும்னு இதை மாத்திட்டு சொன்னா மகப்பேற்று திருப்பி கீழே ஒன்று மேலே தான் ஏசி மயப்படுத்த லிப்ட் எல்லாமே இருக்கு. அதை மட்டுமே மேலே கொண்டு போகணும். அது மட்டும் தான் அதுக்கு பொருத்தமான இடம். They say Dr. Raj. அது வந்து இப்ப அங்க மாற்றப்பட்ட இடம் வந்து ஐசியூக்குரிய இடம். தியேட்டர் ஒன்று இயங்கினா அந்த இடத்துல ஐசியூ வரப்போது அதுக்கு முன்னுக்கு வந்து டயாலிசிஸ் யூனிட் வர இடமா மாற்ற போறோம். அங்க மாத்தினா அங்க வந்து மேல்ஸ் ஆண்களும் பெறக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு. அதெல்லாம் சொல்லியிருந்தா நாங்கள் அந்த போட்டை திருத்திட்டு 2ஆம் போட்டோ அல்லது அந்த ஸ்பேஸை திருத்திட்டு அந்த இடத்துக்கு மாத்தினா தான் நாங்கள் டயாலிசிஸ் யூனிட் என்னதையும் அங்க மாத்தலாம் அல்லது நாங்கள் அதை செப்பரேட்டாக எடுக்க இல்லாமல் போகும். அதே மாதிரி தியேட்டர் செய்து பண்ணீங்க இல்லை தியேட்டர் நல்ல விஷயம். ஆனால் தியேட்டர் ஓப்பன் பண்ணால் அதோட இப்போ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே அளவுக்கு எங்களுக்கு டேபிளில் வச்சு மரணம் அடையக்கூடிய இல்லை காம்ப்ளிகேஷன் தரக்கூடிய சான்சஸ் அதிகமாக வரும். கணக்கு கேசஸ் செய்து கொண்டிருக்கீங்க. அதுக்குரிய ஐசியூ பெட்டும் அங்கேயே நாங்கள் உருவாக்க வேண்டியது இருக்கு. இங்கே டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கு முதல் அதுக்கு தான் அந்த தளம் அந்த கட்ட டிசைனில் இருக்கிற தளம். அதை கிட்டத்தட்ட ஒரு 3 ஐசியூ பெட் போட வேண்டி இருக்கு. அதுக்கான இடமா தான் அது வரப்படத்திலேயே பிளான் பண்ணப்பட்ட இடம். அதுல தான் இப்போ வந்து மெட்டர்னிட்டி இதை வச்சிருக்கீங்க. அது வந்து எப்படியோ மாற்ற வேண்டிய ஒரு இடம் தான் என்னென்னா அது ஐசியூக்குரிய இடமா இருக்குது. அதுக்கு போராட்டம் மற்றது மக்களோட போராட்டத்துக்கு அப்பால